ரகசிய திருமணம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான பாடங்களை படித்து கொண்டிருந்தாள் அனுராதா. கைபேசி சினுங்கியது. திரையில் தோழி கிரிஜாவின் புகைப்படம் தெரிந்தது. எடுத்தால், ஹலோ அனு, உனக்கு விஷயம் தெரியுமா? பீடிகை போடாமல் விஷயத்தை சொல்லுகிறேன். அவளோட சம்மதத்தோடு தான் அது நடக்குதோ? எவன் சம்மதத்தோடு எது நடக்குது? மக்கள் இன்னும் கற்காலத்திலே வாழ்கிறாங்க பாரு. வாங்க போகிற விஷயத்தை போட்டு உடைக்க போறியா, இல்லை ஃபோனை கட் பண்ணவா? சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லு என்றாள் அனுராதா. நம்ம தோழி விந்தியாவுக்கு கல்யாணமாம். ரகசியமாக செய்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க 25 பேர், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 25 பேர் மட்டும் கல்யாணத்தில் கலந்துக்க போகிறாங்களாம். கல்யாணம் மண்டபத்தில் இல்லை, வீட்டில். கல்யாணம் பண்ணிக்க விந்தியா சம்மதம் சொன்னாலாமா? அது தெரியல. மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறான்? அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? மாப்பிள்ளை வாழைக்காய் மண்டியில் கணக்கு பிள்ளையாக இருக்கிறானாம். வயது 30 இருக்குமாம். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? தெருக்காரங்க தான் சொன்னாங்க. இப்போ என்னடி பண்ணுறது தெரியலையே. சற்றே யோசித்த அனுராதா நிலாவினாள். சரி, நீ ஃபோனை கட் பண்ணு, நான் ஆக வேண்டியதை பார்க்கிறேன். கைபேசியில் 1098 என்ற எண்ணை அமுக்கினாள். 7-8 முறை பிஸி டோன் கேட்டது. பின் எதிர்முனை உயர்த்தது. ஹலோ, நான் திண்டுக்கல்லேருந்து அனுராதா பேசுகிறேன். +2 மாணவி. என்னோட படிக்கும் விந்தியா என்கிற மைனர் மாணவிக்கு நாளை திருமணம் நடக்கப் போகிறது. விந்தியாவுக்கு என்ன வயது இருக்கும்? 17 வயசு. விந்தியாவின் பெற்றோர் பெயர், திருமணம் நடக்கவிருக்கும் முகவரி தெரிந்தால் சொல்லுங்கள். விந்தியாவின் அம்மா பேர் லக்ஷ்மி, அப்பா பேர் தமிழ் வாசகம். திருமணம் கதவு எண் 19 வடக்கு தெருவில் நடக்க இருக்கிறது. தகவலுக்கு நன்றி. இந்த குழந்தை திருமணத்தை தடுக்க தேவையான முயற்சிகளை செய்கிறோம். தனது வகுப்பு தோழியர் அனைவரோடும் பேசி இத்தகவலை கூறினாள் அனுராதா. நம்ம விந்தியாவுக்கு நாளைக்கு திருமணம். அதை தடுக்க சட்டப்படி ஏற்பாடுகள் செய்துவிட்டேன். இருந்தாலும் நம் பங்கிற்கு நாளை நம் அனைவரும் திருமண வீட்டுக்கு முன்கூடி காவல்துறை வருவதற்குள் திருமணம் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம். அனைவரும் கோரசாய் வருகிறோம் அனு. இளைய தலைமுறை பெண்களின் விஸ்வரூபத்தை சமூகத்திற்கு காட்டுவோம் என்று சூளுரைத்தனர். வடக்கு தெரு ஓட்டு வீட்டு முன் சாமியாக போட்டிருந்தாங்க. வரிசைக்கு பார்த்தா 20 படக்கு சேர் விரித்து வைக்கப்பட்டிருந்தன. மணப்பெண் விந்தியாவுக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. விந்தியாவின் தாய் பரபரப்பாய் செயல்பட்டு கொண்டிருந்தாள். பழைய ஜாமான்கள் குவிந்து இருக்கும் அறையில் குடிபோதையில் தெளிந்து கொண்டிருந்தான் விந்தியாவின் தந்தை தமிழ் வாசகம். பட்டி வேட்டி பட்டு சட்டை அணிந்திருந்த மாப்பிள்ளை வீட்டு தாழ்வாரத்தில் புனுகு பூனை போல் உலவி கொண்டிருந்தான். வீட்டுக்குள் அனுராதாவும் அனுராதாவின் 20க்கும் மேற்பட்ட தோழியரும் புயல் போர் பிரவேசித்தனர். விந்தியா, இது என்னடி கூத்து? +2 தேர்வு எழுதி நீட் தேர்வில் நல்ல மார்க் வாங்கி டாக்டர் சீட்டு பெறணும் உன் கனவை தூக்கி கடாசிட்டியா? எல்லாம் என் அம்மாவோட வற்புறுத்தலால் தான். நான் என்ன பண்ணேன்? எங்கள் உயிரே போனாலும் சரி, நாங்கள் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டோம். மாப்பிள்ளையின் நண்பர்கள் ஓடி வந்தனர். யாராவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நினைச்சிங்கன்னா இங்கே அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் இருக்க திரும்பி பார்க்காம ஓடி போயிருங்க என்றனர். வீட்டு வாசலில் 2, 3, 4 சக்கர வாகனங்கள் தரை தேய்த்து நின்றன. வாகனங்களிலிருந்து சமூக நலத்துறை அதிகாரிகளும் கிராம நிர்வாக அதிகாரிகளும் காவல்துறை ஆய்வாளர் சரஸ்வதியும் இறங்கினர். ஒரு கிழவியிடம் ஆய்வாளர் சரஸ்வதி, இங்கே மைனர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க இல்லையேங்கம்மா? யாரோ உங்ககிட்ட தப்பாக தகவல் சொல்லியிருக்காங்க. 4வது வீட்டு பொண்ணுக்கு வளகாப்பு நடத்த போகிறோம். போய் அலறியபடி ஓடி வந்தாலும் நான் தான் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணேன். மைனர் பொண்ணு கல்யாணத்தில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க. விந்தியாவின் தாய் லக்ஷ்மி காவல்துறை ஆய்வாளர் சரஸ்வதி கைகளை பற்றி கொண்டார். உங்ககிட்ட தனியாக பேசணும். லஞ்சம் கொடுக்க கூப்பிட்றா. போகாதீங்க. சரஸ்வதியும் லக்ஷ்மியும் தனியே ஒதுங்கினர். என்னம்மா சொல்ல போகிற? எனக்கும் என் மகன் விந்தியா டாக்டர் படிக்கணும். படித்து முடிச்சுட்டு எங்களை போன்ற ஏழைகளுக்கு சேவை செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் வீட்டு நிலைமை சரியில்லைம்மா. என்ன சரியில்லை லக்ஷ்மி? என் புருஷன் தமிழ் வாசகம் கால்நடை உதவியாளராக வேலை பார்க்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன் குடிக்க ஆரம்பித்தவர் இன்னைக்கு பெரும் குடிகாரர் ஆயிட்டார். குடிக்காதப்ப புத்தராக இருக்கிறவர் குடித்த பின் சாத்தானாகி விடுவார். குடித்த பின் அவர் எங்களை பேசுகிற பேச்சுக்கு அது ஆண்டவனுக்கே பொறுக்காது. உன் புருஷன் மாதிரி லட்சக்கான குடிகாரர்கள் தமிழ்நாடு முழுக்க உள்ளனர். என் புருஷன் குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். நானும் என் மகளும் படுத்திருந்தோம்.
என் மகளின் ஆடை விலை இருந்திருக்கு. தொட்டு பார்த்துருக்கிறாரு என் புருஷன். திடீர்னு விழிப்பு வந்து என் மக அலறி அடிச்சு எந்திரிச்சிட்டா. என்னையா இது, மிருக மாதிரி நடந்துக்கிறேன்னு கத்தினேன். நீயும் நினச்சி தொட்டுட்டேன். பெருசு பண்ணாமல் விட்டுருந்தார். நம்பினேன். அப்புறம் தொடர்ந்து என் மகக்கிட்ட தப்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டார் என் புருஷன். தகப்பன் மீது இருந்த பாசம் போய் புலி சிங்கத்தை பார்க்குற மாதிரி பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிட்டா என் மக. என் கணவரின் நடவடிக்கை நாளுக்கு நாள் இல்லை மீற ஆரம்பிச்சிருச்சு. கேட்டால் தைரியமா, நீ கிழவி ஆயிட்ட, உன் மக புதுசாக இலசா இருக்கா, பெத்தவன் ஆசையை உன் மகன் நிறைவேற்றட்டும்னு பேசினார். காரி துப்பினேன். இனிமே என் மக மேலே கைப்பட்டுச்சுன்னா உன்னை எதுவும் செய்ய தயங்க மாட்டேன்னு குரலை உயர்த்தினேன். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பெத்த மகளையும் என் புருஷன் சீரழிச்சிட்டானா என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். போலீஸில் புகார் பண்ண வேண்டியதானே. போலீஸில் புகார் பண்ணி நானும் என் மகனும் மற்றவங்க முன்னாடி அசிங்கப்பட விரும்பலை. குடிகார புருஷங்கிட்ட இருந்து மகளை தப்பிக்க வைக்கவே இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். நானும் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை பார்த்து உன் மக மைனர் இல்லை மேஜர்னு சொல்லி உன் மக திருமணத்துக்கு அச்சதை தூவிட்டு போகலாம். ஆனால் அது உன் மகளுக்கான நிரந்தர தீர்வா பிஏயிடமிருந்து தப்பித்து பிசாசிடம் தஞ்சம் புகுவது போல் இருக்கிறது. நீ நடத்தும் திருமணம் உன் மகளுக்கும் மாப்பிளைக்கு 13 வயது வித்தியாசம். மாப்பிளை பார்க்க ரவுடி போல் இருக்கிறான். நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் கேள். சொல்லுங்கம்மா. இந்த கல்யாணம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்படுகிறது. உன் மகள் பெண்கள் விடுதியில் தங்கி +2 தேர்வும் நீட் தேர்வும் எழுத நான் உதவி செய்கிறேன். உன் மகன் மருத்துவ படிப்பில் சேர்ந்தால் அவனது மருத்துவ படிப்புக்கான மொத்த செலவையும் என் தோழியர் நடத்தும் கல்வி அறக்கட்டளை ஏற்றுக்கொள்ளும். மருத்துவ படித்து பணிக்கு போ. பின் உன் மகளுக்கு தகுந்த வரன் பார்த்து கட்டி வைக்கலாம். என்ன சொல்கிற? இதெல்லாம் நடக்குமாமா? என் வாக்குறுதிகளை நீ நிச்சயமாக நம்பலாம். விந்தியா, உன் மணப்பெண் அலங்காரத்தை கலைத்து பள்ளிக்கு போ. இன்று மாலை நான் உன்னை மகளிர் விடுதியில் சேர்க்கிறேன். ஏதாவது அற்புதம் செய்து கடவுள் இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டாரா என ஏங்கினேன். கடவுள் உங்களை அனுப்பியிருக்கிறார் இன்ஸ்பெக்டர் மேடம். உங்களிடம் இந்த உதவியை நான் ஆயுளுக்கும் மறக்க மாட்டேன் என்றாள் விந்தியா. குடிபோதையில் கிடந்த தமிழ் வாசகத்தை இடுப்புக்கு கீழே ஊட்ஸ் காலர் உதைத்தாள் சரஸ்வதி. குடிச்சா தாரத்துக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகுனா அந்த குடி எதுக்குடா? கேஸ் போடாமல் உன்னை 4 நாள் லாக்கப்பில் வச்சு நசுக்கி எடுக்கிறேன். கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து குழந்தை திருமணங்களுக்கு 1000 நியாயங்களை நீங்கள் கூறலாம். ஆனால் குற்றம் குற்றமே. விடன் சுருக்கி ஆணித்தரமாக அறிவித்தாள். கேவலம் சொத்துக்காக என் 15 வயது மகளை 50 வயது கிழவனுக்கு கட்டி கொடுக்க இருந்தேன். என் அறிவு கண்ணை இந்த இன்ஸ்பெக்டர் பெண் திறந்து வச்சிட்டார். இன்ஷால்லா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என் மகளை தொடர்ந்து படிக்க வைக்க போகிறேன் என முணுமுணுத்தார் கூட்டத்தில் இருந்த இஸ்லாமிய ஆண் ஒருவர். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.